எரிசக்தி சட்ட மசோதா, நவீன தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான விதிமுறைகள், நீதி நிர்வாகத்தை மேம்படுத்தும் தீர்மானங்கள் என அடங்கும். இதனுடன் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் நடைமுறைகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாக்காளர் உரிமைகள், தேசிய பாதுகாப்பு, அரசாங்கத்தின் வெளிநாடு தலையீடுகளை தற்காலிகமாக நிறுத்தும் உறுதி ஆகியவற்றையும் விவாதிக்க வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜக்தீப் தங்கர் உடல்நல காரணங்களால் தனது பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ராஜ்யசபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது. அவரது ராஜினாமா கடிதம் குடியரசுத் தலைவி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்டது. அதில் என் உடல்நிலை மற்றும் மருத்துவ ஆலோசனை காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் உயர் நிர்வாக பொறுப்பில் இருந்த ஒருவராக பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்ற நிலையில் இவ்வாறு திடீரென விலகுவதாக அறிவித்தது அரசியல் மற்றும் அதிகார வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் மாநிலங்களவையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்வைத்த பதவி நீக்கம் தீர்மானத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. அந்த நடவடிக்கை மத்திய அரசின் விருப்பத்திற்கு எதிரானதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையே சிலர் அவரது பதவி விலகுவதின் பின்னணி என கருதுகிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் உட்பட பலர் தன்கர் பதவி விலகியதற்கான காரணம் சுமூகமானதாக தெரியவில்லை. அரசியல் வகுப்பில் அதற்கு பின்னால் வேறொரு ஆழமான உண்மை இருக்கிறது என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உடல்நிலை காரணம் என்ற ஒரே காரணத்தை முன்வைத்து இவ்வளவு முக்கியமான பதவியில் இருந்து விலகுவதே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியல் அழுத்தத்தினால் நிகழ்ந்ததா என்ற கேள்வி எழுகின்றது. இந்நிலையில் அரசியல் அமைப்பின்படி 6 மாதத்திற்குள் புதிய துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஐக்கிய எதிர்க்கட்சிகளும் இந்த நிலையை தங்களது கட்டுப்பாடுக்கு கொண்டுவர பலவித வேலை திட்டங்களை வகுக்க தொடங்கியுள்ளனர். மழைக்கால கூட்டத்தொடர் நடப்பதற்கான நோக்கம் நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளை குறித்து திறந்த உரையாடல் நடத்துவது மட்டுமல்ல, மக்களின் நலனுக்காக ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் எதிர்பார்ப்பு மிக்க பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் ஊடுருவல் இல்லாத நிர்வாகத்தை நோக்கி செல்வதற்கான முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்ப நாளிலேயே கடும் அரசியல் மோதல்களுடன் தொடங்கியதும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கரின் திடீர் ராஜினாமாவும் இந்திய அரசியலில் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய நேரத்தில் சபையின் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்படுவது ஜனநாயகத்தின் சீர்திருத்த தேவை குறித்து சிந்திக்க வைக்கிறது. தன்கரின் பதவி விலக்கு உடல்நிலை காரணத்தால் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கு பின்னால் அரசியல் அழுத்தங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்கள் அரசியல் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்குகின்றன. இது நாட்டின் முக்கிய நிர்வாக தலைவர்கள் சுயமாக செயல்பட முடியாத சூழ்நிலையை நிரூபிக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது.